Hello friends, welcome back to Nalini Mess. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு Nalini Mess ரெசிபீஸ்ல சப்பாத்தி மாவு வச்சு ஹோம்மேட் பீஸா தான் ட்ரை பண்ண போறோம். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சமா உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துர்க்கேன். அப்புறம் ஒரு பாதி கேப்சிகம், ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று, கொஞ்சமா முட்டைக்கோஸ் எடுத்துர்க்கேன். நான் வீட்ல இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாமே எடுத்துர்க்கேன். என்னென்ன வேணுமோ நம்ம ஆப்ஷனல் தான் இது எல்லாமே. எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம் இல்ல ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தது. சோ அதனால இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு செஞ்சிருக்கேன். இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்லைஸா கட் பண்ணிட்டு தோசைக்கல்ல போட்டு லைட்டா 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌனா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் இதுல கொஞ்சமா உப்பு, மிளகாய்த்தூள் போட்டு பரட்டி எடுத்துக்கலாம். இது ஆறட்டும், ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம பீஸா சாஸ்க்கு பாத்தீங்கன்னா நம்ம வீட்ல இருக்கிற சில்லி சாஸும் டொமேட்டோ கெச்சப்பையும் ரெண்டையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ வீட்டில் இருக்கிற சப்பாத்தி மாவு தான் நான் வந்து சப்பாத்தி தான் வந்து கொஞ்சம் கெட்டியாக தேய்ச்சி எடுத்திருக்கேன். இப்போ ஒரு சைடு போட்டுட்டு லைட்டாக ஹீட் ஆனதாமல் மேலே வந்து தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற சாஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஈவனாக எல்லா பக்கமும். சாஸ் அப்ளை பண்ணிவிட்டு மேலே வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்க உருளைக்கிழங்கு வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து முட்டைக்கோஸ் வந்து இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம் ஈவனாக. முட்டைக்கோஸ் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற கேப்சிகம் வச்சுக்கலாம். இப்போ இதில் எதுலேயுமே வந்து நான் உப்பு காரம் எதுவுமே ஆட் பண்ணல, பிளைன் வெஜிடபிள்ஸ் தான் வைக்கிறேன். இப்போ மேலே வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். போட்டுட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற வரமிளகா வந்து மிக்சியில் போட்டு நல்லா இந்த மாதிரிக்கு ட்ரை பண்ணி எடுத்திருக்கேன். லைட்டாக வந்து சால்ட்டு ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு இப்போ சீஸ் வந்து க்யூப் சீஸ் கடையில் கிடைக்கும். அந்த க்யூப்ஸ் தான் வாங்கியிருக்கேன் நான். அதில் வந்து ஒரு 3/4 க்யூப் தான் வந்து நான் அதுக்கு இது பண்ணுறேன். ஒரு சப்பாத்திக்கு ஒரு க்யூப் வைக்கும்போது வந்து பீஸா மாதிரிக்கு நல்லாவே வந்து சீஸ் நிறையா இருக்கும். நான் வந்து சீஸ் பாதி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் நிறையா இருக்கிற மாதிரிக்கும் சீஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த மாதிரிக்கு வந்து மேலே நல்லா துருவி விட்டுக்கலாம். துருவி விட்டுட்டு அடுப்பை வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். இப்போ பாருங்கள் நல்லா வந்து சீஸ் மெல்ட் ஆகி வெஜிடபிள்ஸ் வந்து பாதி குக் ஆகி அப்படியே சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு ஹோம்மேட் பீஸா வந்து ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதே இது பார்த்தீங்கன்னா நான் வெஜிடபிள்ஸில் சால்ட்டும் சில்லி ஃப்ளேக்ஸையும் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பீஸாக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு டாப்பிங் பண்ணியிருந்தேன். இதுவும் டேஸ்ட் நல்லா தான் இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் விசிட் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.